மகாபாரத பெருங்கதையின் இதயத்தில் நிற்கும் ஒரு புனித புராணம். அது குந்தி தேவி தர்மனை பெற்றெடுத்த கதை. இளம் வயதில் குந்தி தேவி குந்திபோஜ மன்னனின் அரண்மனையில் வாழ்ந்தபோது துர்வாச முனிவரை மிகுந்த பக்தியுடன் சேவை செய்தாள். அவளின் பணிவும் சேவையும் கண்டு மகிழ்ந்த முனிவர் ஒரு அதிசயமான வரத்தை அளித்தார். நீ எந்த தேவனை நினைத்து இந்த மந்திரத்தை உச்சரித்தாலும் அந்த தேவன் தோன்றி உனக்கு மகனை அருள்வார் என்று கூறி தேவர்களை அழைக்கும் மந்திரத்தை குந்திக்கு கற்றுக் கொடுத்தார். காலம் கடந்தது. குந்தி பாண்டு மன்னரை மணந்தாள். ஆனால் ஒரு சாபத்தால் பாண்டு மன்னன் தாம்பத்திய வாழ்க்கை நடத்த முடியாத நிலை ஏற்பட்டது. பாண்டவ வம்சம் அழிந்து விடுமோ என்ற கவலை அனைவரையும் சூழ்ந்தது. அப்போது குந்தி தேவி துர்வாச முனிவரின் வரத்தை நினைவு கூர்ந்தாள். பாண்டு மன்னனின் அனுமதியுடன் தேவர்களை அழைக்க முடிவு செய்தாள். குந்தி மனதில் ஒரு ஆழ்ந்த எண்ணம் எழுந்தது. இந்த வம்சத்திற்கு முதலில் பிறக்கும் மகன் தர்மத்தின் உருவாக இருக்க வேண்டும். சத்தியம், நீதி, கருணை இவை அனைத்தையும் உடைய அரசனாக இருக்க வேண்டும். அந்த தூய எண்ணத்துடன் குந்தி தேவி தர்மதேவனை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள். அடுத்த கணமே ஆகாயத்திலிருந்து ஒளி பரவி தர்மதேவன் குந்தியின் முன் தோன்றினார். தர்மத்தை நீ விரும்பியதால் தர்மமே மகனாக உனக்கு பிறக்கும் என்று அருளி மறைந்தார். அந்த தெய்வீக அருளால் குந்தி தேவிக்கு ஒரு மகன் பிறந்தான். அவனே தர்மபுத்திரன், யுதிஷ்டிரன். பொய்யை வெறுத்தவன், நீதியை உயிராக கொண்டவன், பகைவர்கள் கூட மதித்த அரசன். அதனால்தான் அவன் அஜாத சத்ரு, பகைவர் இல்லாதவன் என்று போற்றப்பட்டான். இந்த புராணம் நமக்கு சொல்லும் உண்மை ஒன்றுதான். தர்மத்தை மனதில் வைத்தால் தர்மமே நம்மை காக்கும்.